வணக்கம், இது உங்கள் கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சிகப்பு சோள பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சோளத்தில் வந்து வெள்ளைச்சோளம், மக்காச்சோளம், சிகப்பு சோளம்னு உண்டு. இந்த சிகப்பு சோளம் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது, சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இடையிடையே ஹெல்த் டிப்ஸ் சொல்லுவேன், அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக கிடைக்கும். வாங்க வீடியோவில் போய் சிகப்பு சோள பணியாரம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து சிகப்பு சோளம் ஒரு 6 அந்த டம்ளர் வந்து 100 பிடிக்கும், அதில் 6 டம்ளர் எடுத்திருக்கேன் சிகப்பு சோளம். அதுக்கு வந்து அரிசி வந்து 3 டம்ளர் அரிசி, இந்த டம்ளர் வந்து 100 பிடிக்கும், அதில் வந்து 6 டம்ளர் எடுத்திருக்கேன். அதில் பாதி 3 டம்ளர் வந்து புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். வெறுமனே சோளம் மட்டும் போட்டால் நல்லா இருக்காதுங்கிறதுனால புழுங்கல் அரிசி வந்து 3 டம்ளர் அதில் எடுத்திருக்கேன். அடுத்ததாக வந்து உளுந்து வந்து ஒரு 100 கிராம் மட்டும். ஏன்னா இது வந்து 4க்கு 1 பங்கு தான் எப்பொழுதும் உளுந்து போடுவாங்க. பட் இது பணியாரத்துக்கு வந்து 100 மட்டும் போட்டிருக்கேன். மொத்தத்துக்கும் 100 கிராம் மட்டும் போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டு ஊற வச்சு அதை வந்து மாவு வந்து ஆட்டி எடுத்திருக்கேன். இதை வந்து கீழே வந்து மாவு அரைக்கும் போது அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். ஏன்னா இதில் வந்து நான் ஸ்வீட் செய்யலைங்கிறதுனால உப்பு முதலே போட்டு இந்த மாவோட நான் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட போகிறேன். அடுத்ததாக வந்து நாம் ஒரு தாளிக்கிற சட்டி வச்சு அதில் வந்து கடலெண்ணெய் கொஞ்சம் விட்டுருக்கேன், 2-3 ஸ்பூன் விட்டுருப்பேன். விட்டுட்டு இதில் வந்து அந்த பணியாரத்துக்கு தாளித்து விட்றோம். இது கார பணியாரம், அதனால் இது வந்து அந்த பணியாரத்துக்கு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டிருக்கேன். அடுத்து வந்து சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாவும் வெட்டி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை போட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகாவை தாளித்து அந்த மாவில் கொட்டிட்டு 2 பச்சை மிளகா, வெங்காயம் கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் டேஸ்ட்டாக இருக்கும், பல்லாரியும் நீங்கள் போட்டுக்கலாம். பல்லாரினா ஒரு பல்லாரி கட் பண்ணி போட்டுக்கலாம் சின்னதாக. அதை நல்லா வதக்கி எடுத்துகிட்டு ஓரளவு நல்லா வதங்கினா போதும். ஏன்னா அது பணியாரம் நம்ம சுடுவோம் இல்லை, அதனால் கொஞ்சம் உப்பு போட்டுட்டிங்கன்னா அது கொஞ்சம் வதங்கிறது ஈஸியாக இருக்கும். பணியாரமும் அடுத்து நம்ம வேகிறதுனால ரொம்ப வேக வைக்கணும்னு இல்லை, அதை வதக்கணும்னு இல்லை. இப்போ கடைசியாக கொத்தமல்லி தழையை வந்து கட் பண்ணி போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ அதையும் சேர்த்து வதக்கிட்டு இது வந்து பணியாரத்தில் ஒரு மணம் கொடுக்கும். இப்போ இது வதக்கியாச்சு. அப்புறம் கொஞ்சம் மாவாக அதில் தனியாக எடுத்திருக்கேன். மொத்த மாவுக்கும் நான் அந்த வதக்கின அளவு அந்த வெங்காயம் காணாதுங்கிறதுனால கொஞ்சமாக மாவு எடுத்திருக்கேன். அதில் வந்து இந்த வதக்கினதை போட்டு நாம் கலந்து பணியாரமாக விட போகிறோம். பணியாரக்கல் அடுப்பில் ஏற்றிருக்கேன். இப்போ இந்த மாவோட நம்ம 2 பிஞ்ச் அளவு சோடாப்பு போட்டுக்கிறோம். சோடாப்பு போட்டால் கொஞ்சம் நல்லா பஃப்னு வரும், கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும் பணியாரம். அதுக்காக வதக்கினதை அதில் போட்டு கிண்டிட்டு 2 பிஞ்ச் அளவு சோடாப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ பணியாரக்கல்லில் நல்லெண்ணெய் விட்டு தான் பொதுவாக பணியாரம் செய்வோம். அந்த குழிக்குள்ளே ஃபுல்லாக எண்ணெய் விட்டுட்டோன்னா அப்புறம் நாம் வந்து பணியாரத்தை விட்டு அந்த பணியாரத்துக்குள்ளே மாவை விட்டுட்டோன்னா சுற்றி எண்ணெய் அந்த எண்ணெய் வந்துடும். இல்லைன்னா கொஞ்சம் எண்ணெய் அதுக்கப்புறம் சுற்றியும் விட்டுக்கலாம். இப்போ இது வந்து சோடா உப்பு சேர்க்குறேன். அது கொஞ்சம் பஃப்னு வரணுங்கிறதுக்காகவும் ஒரு வேளை இதை வந்து புளிப்பையும் எடுக்கும்பாங்க சோடாப்பு. பட் இப்போ வந்து நான் ஆட்டினோடனே செய்கிறேன். மறுநாள் செஞ்சிங்கன்னாலும் இந்த புளிப்பு வந்து இது எடுத்துரும். இன்னொன்று சாஃப்ட்னஸ் கிடைக்கும், பஃப்னும் கிடைக்கும் பணியாரம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன குழி கரண்டியாக வச்சுருக்கேன். கரெக்டாக ஒரு கரண்டி விட்டால் இந்த பணியாரத்துக்கு சைஸாக வரும். அந்த மாதிரி கரண்டியில் சின்ன ஒரு அளவாக ஒரு கரண்டி வச்சுக்கோங்க. கரெக்டாக ஒரு கரண்டி விட்டால் அது நல்லா மேலே வர விட்டிங்கன்னா தான் பணியாரம் வந்து கொஞ்சம் பெருசாக கிடைக்கும். அரை குழி மட்டும் விட்டிங்கன்னா சின்ன சின்ன பணியாரமாக கிடைக்குங்க. அதனால் குழி நிறைய விட்டுறேன். இப்போ நம்ம அந்த குழிக்குள்ளே விட்ட எண்ணெய் வந்து பணியாரத்தை சுற்றி வந்துருச்சு. கொஞ்சம் இடத்துல மட்டும் வராமல் இருக்குது, அந்த இடத்துக்கு மட்டும் லைட்டாக எண்ணெய் விட்டுக்கோங்க.
இப்போ மூடி போட்டு நாம் இதை வேக வைக்க போகிறோம். கொஞ்சம் நேரம் ஆனில் வைக்கலாம். ரொம்ப நேரம் ஆனில் வச்சிட்டிங்கன்னா அடியில் கருப்பாக பிடிச்சிரும். அதனால் கொஞ்சம் நேரம் ஆனில் வச்சுட்டு அப்புறம் சிம் பண்ணிடுங்க. சிம் பண்ணிட்டீங்கன்னா கூட கொஞ்சம் நேரம் இருந்தாலும் இருக்கலாம் அடுப்பில். இப்போ பணியாரத்தை வந்து நாம் வந்து பிரட்டி போட போகிறோம். ஒரு பக்கம் வெந்துருச்சு, இன்னொரு பக்கத்துக்கு மாற்றி விட போகிறோம். அதுக்குன்னு குச்சி கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு நாம் பிரட்டி போடுறோம். போட்டுட்டு திருப்பியும் கொஞ்சம் மூடி வேக வைக்க போகிறோம். இதுக்கிடையில் இன்றைக்குள்ள ஹெல்த் டிப்ஸில் வந்து சிவப்பு சோளம் வச்சு பார்க்கலாம். சிவப்பு சோளத்தில் விட்டமின் ஏ, இ, சோடியம், பொட்டாசியம், நார்ச்சத்து, மாவுச்சத்து, கொழுப்பு சத்து எல்லாமே இருக்குது. நம்ம அரிசியை விட இது பல மடங்கு சத்து இருக்குது. இது வந்து என்னென்னா கான்ஸ்டிபேஷன் வராமல் தடுக்கும். கான்ஸ்டிபேஷன் வராமல் இருக்கிறதுனால தோல் நோய் எதுவும் வராது. இடுப்பு பழம் குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கும் இந்த பணியாரம் சாப்பிட்டா. அடுத்து இது வந்து கால்சியம் வந்து இதில் அதிகமாக இருக்குது. இது எலும்புக்கெல்லாம் பலம் கொடுக்கும், உடலை வந்து வலுப்படுத்தும். அதனால் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால இந்த சிவப்பு சோளம் வந்து கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்துங்க. இப்போ பணியாரம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இது ஒரு வித்தியாசமான சுவையோடு இருக்கும். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, எலும்புக்கு நல்லது. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.